ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026க்கான குரு பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி சார் இருக்கு? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு 2026 குரு பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு அசுப பலன் இல்லாத பயிற்சியாக உங்களுடைய குடும்பத்தில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிகளையும் வளர்ச்சிகளையும் பெருகக்கூடிய ஒரு பயிற்சியாக குரு பயிற்சி அமையப் போகுது. உங்களுடைய ராசிக்கு, அதாவது ரிஷப ராசிக்கு அட்டமாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் குரு பகவான் ஆதிபத்தியம் எடுக்கிறாரு. அந்த மாதிரியான ஆதிபத்தியம் எடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த வருஷத்தில் 2026 பயிற்சியில் கடக ராசிக்கு உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக அச்சம் இல்லாத மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த நன்மைகளை அல்லது அடுக்கடுக்கான வருமானங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக குரு பயிற்சி அமையும். ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 3ஆம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் மறைஞ்சிருந்தார் அப்படின்னா அவ்வளவு நல்லதல்ல அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால, அதுவும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் உச்சம் அப்படிங்கிற குரு பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இந்த 3ஆம் இடம் மறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவு கொடுக்காது, மன நிறைவு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே சொல்ல முடியும். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால முன்னேற்றமான காலங்கள் அல்லது கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கு முன்னேற்றமான சூழல்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைய போகுது. அண்ணன் தம்பி உறவுகள் சம்பந்தப்பட்ட வகையில் அவங்களுக்கு மேலே வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில சுபகாரியங்களை முன்னின்று நடத்த காட்டக்கூடிய தகுதி, இந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைகிறார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது கடக ராசியாக இருக்கிறதுனால பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் சாஸ்திர ரீதியாக அசுர குருவாக சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி இப்போ பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் தேவ குருவாக சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது. ஆக அசுர குரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சத்தியமாகவும் நிச்சயமாகவும் சொல்லி வச்சிருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் 3ஆம் இடத்திலேயே குரு பகவான் இருந்தால் கூட, அந்த குரு பகவான் மறைந்திருக்கக்கூடிய சூழலை நீங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக 4 பேருக்கு தெரிந்து வாழக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிறது உன்னதமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். பொதுவாகவே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பல பலன்களை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்துல கடக ராசியில் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய, பொதுவாகவே திருமண வயசு வந்ததுன்னு வைங்களே, அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வரன் பார்க்கும் பொழுது அல்லது பெண் பார்க்கும் பொழுது குரு பலம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிப்போம். குரு பலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த குரு பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும், திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும், திருமண வயசுக்கு பக்கத்தில் வர்றவங்களுக்கு கூட சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுற மாதிரி திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாகக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான திருமண பாக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுமணம் இல்லாத திருமணமாக அமையக்கூடிய பாக்கியங்களையும் இந்த குரு பகவான் ஒரு மனதாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது சப்தமஸ்தானமாக இருக்கிறதுனால, சப்தமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சத்தம் இல்லாத ஆர்ப்பாட்டம் இல்லாத மிகப்பெரிய அமைப்புகளையும் சிறப்புகளையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையுது. இதே குரு பகவான், அதாவது ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால, பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியது. பண வரவு மட்டுமே பாக்கியம் இல்லை, தன்னுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய முக்கியமான சுப நிகழ்ச்சிகள் இருக்கும் இல்லையா, அல்லது வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான அமைப்புகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகளையும் சிறப்புகளையும் பாக்கியங்களையும் பல்வேறு விதத்தில் நன்மைகளாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைகிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய அதாவது உபஜெய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த உபஜெய லாபஸ்தானம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய சொந்த வீடாக இருக்கிறதுனால, இந்த குரு பகவான் தன்னுடைய வீட்டை தானே பார்வை செய்கிறதுனால அது உங்களுக்கு குரு பகவானுடைய வீடாக இருந்து உங்களுக்கு லாபஸ்தானமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த மாதிரியான தொழில் இருந்தால் கூட அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, ஏராளமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, தாராளமான தன வரவுகள் கிடைக்கக்கூடிய, அதாவது குரு பகவான் தன காரகராக இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகளை
சூழலை நீங்கள் சந்திக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். சார் நீங்க சொல்றத பார்த்தா ரிஷபராசிக்கு 2026 அப்படின்றது மிகப்பெரிய வருஷமா இருக்கும் போல. அப்படி பார்த்தோம்னா இந்த திருமண தடை, வயது மீறினவங்களுக்கு வந்து திருமண தடை இல்ல விலகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த தடை வந்து முற்றிலும் விலகுறதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம், எந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும் சார்? பொதுவாகவே ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாகவே நடக்கும். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படி மற்ற கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் பாதகமாக இருந்துன்னு வைங்களே, இந்த மாதிரியான நன்மைகள் அவ்வப்பொழுது தடை ஏற்படக்கூடிய பாக்கியங்களும் இருக்குது அப்படிங்கிறத நாம் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அந்த மாதிரியான தடை ஏற்படக்கூடிய ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் இப்போ உங்களுக்கு வந்து திருமண வயசு இருந்து திருமண சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சு உறுதியாகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் வந்து மாங்கல்ய கயிறு, மஞ்சள் கயிறு வாங்கி சுவாமிக்கு வந்து படைச்சு சாமிகளுடைய பாதத்தில் வச்சு வேண்டிக்கிட்டு அந்த மஞ்சள் கயிறை அந்த கோயில் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது மரத்தில் கட்டி விட்டுட்டு நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா மனசுக்கு பிடித்த வரன் அல்லது மனதுக்கு பிடித்த பெண் அமையக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதுவே திருமணமான வாழ்க்கையில் வந்து மன வாழ்க்கையில் மன ஒற்றுமை இல்லாமல் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்துன்னு வைங்களே, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை இருந்துன்னு வைங்களே, அந்த மாதிரி உள்ளவங்க இதே மாதிரியான அதாவது பெண்ணாக இருந்தது அப்படின்னா மாங்கல்ய சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வெள்ளிக்கிழமை நாளில் மனசார நம்ம நமஸ்காரம் பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஆண்களாக இருந்தாங்கன்னு வைங்களே, பொதுவாகவே இந்த பெண் தெய்வ சம்மந்தப்பட்ட கோயிலில் உங்களுக்கு பிறந்த நாளில் அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் உங்களுடைய பெயரில் மனைவி பெயரில் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க. அப்படிங்கிறதுக்கு மேலே கர்ஜனையோடு சமூகத்தில் கர்ஜனையோடு கல்யாண வாழ்க்கையில் வளம் வரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான அமைப்பு. சார் 2026 எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துருச்சு நீங்க சொன்ன குரு பயிற்சியை வச்சு. ஏன்னா என்னோட ராசியும் அதுதான். இப்போ ஓகே நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் நீங்க சொல்றத வச்சு ஓகே 2026 நமக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு. ஸோ ரொம்ப அழகா எப்படி இந்த 2026 இருக்க போகுதுன்றதை சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி. நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன் மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.